வைகை நதி தென்மதுரை வைகை நதி. பார்ட்னர் இப்ப சாம்பாரை கிண்டி பார்க்கவா? அதை வேக விட மாட்டீங்க என்ன? சரி கிண்டுங்க உங்க ஆசைக்கு. ஓஹோ, அடுப்புல இருக்கிறத சும்மா இப்படி கிண்டி கிண்டி பாக்குறதுக்கு பேரு தான் கஷ்டப்பட்டு சமையல் பண்றதோ? அப்படின்னா நான் கூட தான் சமையல் நல்லா பண்ணுவேன். தம்பி, கருப்பன் தம்பி, கருப்பன் தம்பி, இங்க கொஞ்சம் வாயா. உன் பொண்டாட்டி பண்ணியிருக்கிற வேலையை பாரு. மலர், யாருடா அது? தம்பி, யாருன்னு போய் பாரு, நான் சட்டையை போட்டு வரேன். யாரா இருக்கும்? யாரா இருக்குமா? அப்ப எத்தனை பேர்கிட்ட வம்பு வளர்த்துட்டு வந்திருக்க ஸ்பேனரு? ஓய், எனக்கு என்ன ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வம்பு வளர்க்கறதா வேலையா? அப்புறம் இப்ப யார் வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கிறது? தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். நான் யார்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலப்பா. கருப்ப தம்பி வாயா. இரு மயிலு, இரு, அழுகாத தம்பி வரும். இந்த மாதிரி பஞ்சு வந்துட்டா. பஞ்சு, என்ன மயிலு காலங்காத்தால எங்க வீட்டு வாசல்ல வந்து அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்க? ஏக்கா, கருப்பன் தம்பி இருக்காக்கா, வர சொல்லுங்க. கருப்பன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான், வாசல்ல தான் வண்டி நிக்குதுல. மயிலக்கா, ஏக்கா என்னாச்சுக்கா? மயிலக்கா, என்னாச்சுக்கா? எதுக்கு அழுகுறீங்க? என்னாச்சா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேக்குற கேள்வி. அக்கா என்னாச்சுக்கா? அத நான் எப்படி சொல்லுவேன்? எல்லாம் பொண்டாட்டி பண்ண வேலைதாயா. நான் என்னக்கா பண்ணேன்? ஏய், நீ எதுக்கு என்ன திரும்பி பாக்குற? அங்கிட்டு திரும்பு. அக்கா முதல்ல அழுகை நிறுத்துங்கக்கா. என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும். குமாரம்மா என்னாச்சுமா, நீங்களாவது சொல்லுங்க. ஏய்யா கருப்பா, அதை நான் எப்படியா சொல்லுவேன்? குமாரம்மா எதுனாலும் என்ன ஏதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சும்மா அழுதுகிட்டே இருக்கா மயிலும். நீங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு எப்படி தெரியும்? மயிலு சொல்லு மயிலு. கருப்பன் தம்பி, ஏக்கா என்னக்கா ஆச்சு? திரும்ப உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிச்சாரா? என்னது, அடிச்சாங்களா? ஆமா பார்ட்னர், காலையில நான் ஷோ முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் இவங்க வீட்டுக்காரருக்கும் ரோட்ல வச்சு பெரிய சண்டை. அப்படியா? அப்படியாக்கா? ஆமா தம்பி. ஆமையா கருப்பா, எப்பவும் வீட்டுக்குள்ள வச்சுதான் சண்டை நடக்கும். இன்னைக்கு சண்டை கொஞ்சம் முத்தி போய் தெருவுக்கு இழுத்துட்டு வந்துட்டான் இவ புருஷன். அச்சச்சோ, அப்புறம்? அப்புறம் என்ன, எப்பவும் 4 அடி அடிச்சிட்டு போயிடுவான் அந்த மனுஷன். இன்னைக்கு அதே மாதிரியே போயிடுவான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரியே போயிட்டான். இந்த தாய் ஒண்ணு அழு இல்லைன்னா சொல்லு. ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணேன்னா எங்களுக்கு திகைய மாட்டேங்குது. அழாம சொல்லுங்கக்கா, என்னக்கா ஆச்சு? எவ்வளவு அடிச்சிட்டு போனாலும் அடிச்சிட்டு போனா 1/2 மணி நேரத்துல என் புருஷன் சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு வரவே இல்லைன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பக்கத்து வீட்டு அண்ணாச்சி வந்து சொல்லிட்டு போறாரு, உன் புருஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காமையில அப்படின்னு. உன் பொண்டாட்டி தான் என் புருஷனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டா. ஏக்கா உங்களுக்கு நல்லது தானக்கா பண்ணியிருக்கேன். நல்லது பண்ணியிருக்கியா? என் புருஷனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு நீ யாரு? நான் யாரா? ஏக்கா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பாவி மனுஷா, என்னைய விட இப்படி போட்டு பாடா படுத்துறியே. நீ நல்லா இருப்பியா? நாசமா போவ. விடுடா. காலையில கடுகு டப்பாவுல காசு இருந்தது, இப்ப பார்த்தா காணும். அதுக்குள்ள எங்கடி பதுக்கி வச்ச? எப்பா எப்பா விடுங்கப்பா, அடிச்சுக்கிடாதீங்க. அந்த காசை வச்சு தானே நான் வீட்டுக்கு டியூ கட்டணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட மாட்டேனா? உன்னை யாரடி என்னைய கேட்காம வீட கட்ட சொன்னா? அட பாவி மனுஷா, என்னைய போட்டு இந்த பாடு எடுத்துறியே. உன் கையில பாம்பு கொத்த. மயிலு மயிலு மயிலு, இங்கிட்டு வா மயிலு. என் முடிய பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்கக்கா. நான் என்ன வரமாட்டேன் நான் சொல்றேன். விடுறா பாவி பயலே. நீ அந்த காசை முதல்ல என்கிட்ட குடுடி. கொடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வருவேன். நீ கொண்டா, நான் கொண்டு போய் ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல கட்டிட்டு வரேன். ஆமா நீ கட்டுவ. நீ கட்டுற லட்சணம் தான் தெரியுமே எனக்கு. முதல்ல என் தலைமுடிய விடு. ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன் பாரு. முடியா? எம்மா எவா அவ? மலரு, என்னக்கா இது? இந்த அண்ணன் உங்களை ரோட்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மலரு எப்பவும் வீட்டுக்குள்ள வச்சுதான் அடிப்பான். இன்னைக்கு தான் தர தரன்னு தெருவுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். என்னக்கா ஆச்சு? எதுக்கு? இந்த மாசம் வீட்டு லோனுக்கு பணம் கட்டுறதுக்காக வச்சிருந்தேன். அதை எடுத்து ஒளிச்சு வச்சேன். இவன் எடுத்துட்டு போய் குடிச்சிருவான்ட்டு. அதை காணும்னு இப்படி அடியை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏக்கா இவர் வேலைக்கெல்லாம் போறாரா? அதெல்லாம் போவாரு. ஏய் ஏய் என்ன?
அம்மா ஏக்கா குடிச்சிருக்காராக்கா? ஆமா மலரு, காலங்காத்தாலேயே முழுசா ஏத்திட்டு வந்துட்டான். ஏக்கா அங்க முன்னாடி இருந்த ஏரியாவில எல்லாம் அப்படி இல்லலக்கா. ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த வீடு கட்டிட்டோன்னு தலகால புரியல. இல்லாத கட்ட பழக்கம் எல்லாம் வந்துருச்சு. சேவாரம் சரி இல்ல மலரு. ஆமா, சேவாரம் சரியில்லை. நீ 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்து சேர்த்து விடு மயிலு. இப்படித்தான் மலரு கிறுக்கு மாதிரி வளரிட்டு இருப்பான். நீ போ. இப்படியே விட்டுட்டு இருப்பீங்களாக்கா? எப்பவும் உங்களை அடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பழகி போச்சு மலரு. நீ போ போ. குமாரம்மா, நான் போய் ஆபீஸ் திறந்திருந்த பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். இந்நேரத்துக்குள்ள திறக்க மாட்டாங்கல்ல மயிலு. அரவிந்தன் தம்பி வீட்டுக்குனாலும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். கையில வச்சிருக்கிறது ஆபத்து. இவன் கண்ணில் பட்டன்னா குடிச்சே அழைச்சிருவான். சரி போ. நல்லா இருந்தையா, இப்படி நாசமா போயிட்டு என்னையும் போட்டு இந்த பாடு படுத்துற. இப்ப ஞாபகம் இருக்கா? ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். அவ்வளவுதான். யாத்தே என்ன மலரு, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்காக என் புருஷனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுப்பியா? அடி தாங்க மாட்டாரு என் புருஷன். இது நல்ல கதையா இருக்கே. உங்களை போட்டு மாடு மாதிரி அடிச்சாரு, அப்ப நீங்க அடி தாங்குனீங்க. நாங்க புருஷன் மண்டாட்டி இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு கூடிக்கிடுவோம். நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் உங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்காரு. இங்க பாரு, அதெல்லாம் நீ பேசாத. என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. நான் போய் கேட்டா என் புருஷனை விட மாட்டேங்கிறாங்க. கருப்பன் தம்பி சொல்லியா, உன் பொண்டாட்டி வந்து சொன்னாதே விடுவாங்களாமியா. ஏன் மயிலு, என் மருமக நல்ல வேலை தானே பாத்திருக்கா. என்னக்கா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, அவன் அன்னாடம் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீ அடி வாங்கிக்கிட்டே இருப்பியா? ஒரு நாள் இல்ல, நீ ஒரு நாள் செத்துக்கிட்டு போயிடாத. ஒரு 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும். அப்பதான் அவனுக்கு வாரமா புரியும். ஏக்கா என் புருஷன்கா. உன் புருஷன் தான் மயிலு, உன் புருஷன் தான். 2 நாள் கழிச்சு வந்தாப்புல அடுத்த புருஷன் ஆயிர மாட்டான். இருக்கட்டும் அங்கேயே 2 நாள். என் மருமக செஞ்சது சேர்த்தேன். வருஷம் பூரா உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பா, நீ அடி வாங்கிக்கிட்டே இருப்ப. இதை யார் தான் கேட்கறது? ஏக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிப்பாங்கல்லக்கா. அடிப்பாங்க, அடி வாங்கட்டும். அப்படி அடி வாங்கும் போது அவனுக்கு உன்னை அடிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். தன்னால திரும்பி வெளியே வருவான். பேசாம வீட்டுக்கு போ. என்னக்கா நீங்கள இப்படி சொல்றீங்க? போ மயிலு, பேசாம 2 நாள் அவனே வருவான். தஞ்சி என்னத்தா? என்ன குமாரம்மா, நீங்களும் பெரியவங்க தானே. இந்த பிள்ளை எத்தனை நாளைக்கு தான் அடி வாங்கிக்கிட்டே இருப்பா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு 2 நாளைக்கு 4 தட்டு தட்டி 2 மிரட்டி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பான். விடுங்க. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு காலங்காத்தால வீடு தேடி வந்துட்டியாக்கும். சரி போ போ. ஏக்கா என் புருஷன் வந்துருவான் தா. அந்த பத்திரமாத்து தங்கம் பத்திரமா வந்துருவான். போ. இவளே போதும் இவ புருஷனை கெடுக்கிறதுக்கு. ஊருக்குள்ள வேற யாரும் தேவையில்லை. இதுல இவ புருஷன் சேர்ற சேவாரம் சரியில்லையாமா. இவ முதல்ல ஒழுங்கா இருந்தா தானே இவ புருஷன் ஒழுங்கா இருப்பான். நல்லா அடி அடின்னு அடிக்க விட்டுக்கிட்டே இருக்கா. அப்புறம் அவன் அடிக்காம என்ன செய்வான்? என் மருமகன்னா என் மருமக தான். சொக்க தங்கம்ல. முத்துக்கண்ணிங்கிட்டு வாடா. நானா பெரியமா? ஆமா வாயாங்கிட்டு. என் மருமகளுக்கு திருஷ்டி சுத்தி தான் போடணும். அம்புட்டு கண்ணு. எம்மாடி, நீ உள்ள போத்தே ராசாத்தி. நானாத்தே? நீதான்டா கண்ணு, நீதான். நீ என்னையா இப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிற? காலேஜ் கிளம்பலையா? இந்த போகணும். போ போ, நேரங்காலத்தோட போய் படி போ. பார்ட்னர் எப்படி? பார்ட்னர் என்ன ஒண்ணும் சொல்லாம போறீங்க? ஏன் ஒரு தடவை சொல்லி நான் வாங்கினது பத்தாதா? என்ன? நீ எப்பவுமே இப்படிதானா? ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ஆஹா, சொல்லல. முதல்ல அதை செய். ஒரு பொண்ணு வாழ்க்கைனா உனக்கு அவ்வளவு லேசா போச்சா? அதுவும் உன் ஃப்ரெண்ட் அவ. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும்போது உடனே அதை தட்டி கேட்டணும். குட்டி பிள்ளை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு நேன்னு சரியா? மைனி சொன்னா கேட்கணும். என்ன? முதல்ல போய் வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வா. அப்பதான் உனக்கு இட்லி. தள்ளு. என்னது, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசினாதான் எனக்கு இட்லியா? என்னடா இது கொடுமையா இருக்கு. அப்படின்னா அவ வாழ்க்கையை நான் காப்பாத்தலாட்டி என் வயித்தை காப்பாற்ற முடியாது போல. ஐயா, இப்படி வந்து சிக்கியிருக்கனா நானு? என்ன குட்டி பிள்ளை, ரிங் போதா? போகுது போகுது. நீ தட்டுல இட்லியை வச்சுக்கிட்டு எனக்கு டெம்ட் ஏத்தாத. கீழே வை, இல்லைன்னா அந்த பக்கம் தூக்கி வை. இல்ல குட்டி பிள்ளை, நீ ஃபோன் பேசி முடிச்ச உடனே உனக்கு இந்த இட்லி பாரு. நல்ல நிறைய சாம்பார் ஊத்தி உனக்கு பிடிச்ச மாதிரியே வச்சிருக்கேன். எனக்கு இப்படி எல்லாம் வச்சா பிடிக்குமாக்கும். சும்மா அடிச்சு விடாத என்ன. நீ சாப்பிடும்போது நான் பார்த்துருக்கேன். அதனாலதான்
சரி பேசு பேசு பேசு, அட்டன் பண்ணானே பேசு. எங்க அட்டன் பண்ண? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. ஏன் ஸ்பேனர், பேசாம நீ வேணா பேசேன். நான் சொன்னா அவ கேட்க மாட்டா கொழுந்து. நீ என்ன அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ சொன்னா கேப்பா. கேப்பா, ஆனா அதுக்கு அவ போன் எடுத்து பேசணும்ல. சரி, அட்டன் பண்ணானா என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி நானும் எங்க மைனியும் ஹோட்டலுக்கு போனோம். ஆ ஆ சரி, இப்ப அவகிட்ட மைனின்னு சொல்லிட்டா என்ன, அப்படி தேஞ்சு போயிருவியாக்கும். சரி சரி சொல்லு. அதான் இந்த மாதிரி நாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கும் போது அவங்களும் வந்தாங்க, அவங்க பேசுனது இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னு சொல்லு. சரி, அடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டான்னா? அவங்க வீட்டில் அவளை பேச சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த மாதிரின்னு ஓப்பனாக சொல்ல வேண்டாம், இருந்தாலும் எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, வேற மாப்பிள்ளைய பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேச சொல்லு. அப்படின்னா அவங்களுமே கொஞ்சம் இறங்கி வருவாங்க, இவ சொல்றதையும் கேட்பாங்க. ஒரேடியா அவங்க நல்லவங்க இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு அவளுக்கு தெரியுமா? அட, அவன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு பேசிதான் ஆகணும். நீ சொல்லு, புரிஞ்சுக்குவா அதெல்லாம். என்னமோ சொல்ற. இங்க ரிங் போயிட்டே இருக்கு. அட்டன் பண்ணிட்டா. ஹலோ எம்கே சார், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்களா? நான் குளிச்சிட்டு இருந்தேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க எம்கே சார், நீங்களே கால் பண்ணியிருக்கீங்கன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். யா ஏய், இங்க பாரு, சீனை போடாம பேசு. இல்ல ஸ்பேனர், எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற தெரியுமா அப்படின்னு நான் சொன்ன கேப்பா. கேப்பான்னா சொல்லு. எம்கே சார். வெண்ணிலா, லைன்ல தான் இருக்கேன். இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. உனக்கு இப்ப உங்க வீட்டுல பாத்துருக்காங்கல்ல மாப்பிள்ள. ஆமா, சந்தோஷ். அவன் நல்லவன் கிடையாது. நல்லவர் கிடையாதா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல பிள்ள, நானே பார்த்தேன். அவங்க பேசுனதை கேட்டேன். உங்களுக்கு எப்படி அவரை தெரியும்? நீங்க அவரை பார்த்ததே இல்லையே. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் மட்டும் நல்லா கேளு. என்ன? இல்ல, நீங்க அவரை பார்த்தது இல்ல தானே? நான் பார்த்தது இல்லதான். ஆனா ஏன் சொல்லு, மைனின்னு சொன்னா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன். நான் பார்த்தது இல்லதான். ஆனா என் மைனி பார்த்துருக்காங்கல்ல. ஆமா, மலரக்கா பார்த்துருக்காங்க. நாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோமா, அங்க உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறத நாங்க கேட்டோம். அப்புறம் அவங்க இந்த கல்யாணத்துல ஏதோ பிளான் வச்சிருக்காங்க போல. அவங்க உனக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, ஏதோ உங்க அப்பாவை ஏதோ தோக்கடிக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா ஒரு முட்டாளு, அது மாதிரி நீ ஒரு ஏமாந்தவ, என்ன சொன்னாலும் கேட்கற, ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்க, உன்னைய வச்சுதான் காய் நகர்த்தணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. ஆமா பிள்ள, இங்க பாரு, இந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாம். ஆனா அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு எம்கே சார். இப்போ உனக்கு அமெரிக்கா போறது முக்கியமா, இல்லைன்னா உன் வாழ்க்கையோட அமைதி முக்கியமா? குட்டி பிள்ளை நல்லா பாயிண்டா பேசுறாடா தங்கம். நான் எப்பவுமே அப்படிதான் ஸ்பேனரு. சரி பேசு பேசு, இன்னும் 2 இட்லி சேர்த்து தாரேன். எம்கே சார், நீங்க சொல்றது நிஜமா? எனக்கு நீங்க சொல்றது கேட்க கேட்க பயமா இருக்கு. இங்க பாரு, நான் உன் ஃப்ரெண்டு தானே. உனக்கு நான் இது வரைக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உனக்கு நான் கெடுதல் நினைப்பேனா சொல்லு? இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது தப்பா பேசுவேனா? பேச மாட்டேங்க, நீங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. நல்ல ஃப்ரெண்டு தானே, அப்ப நான் சொல்றது கேப்ப தானே? கேப்பேன் கேப்பேன். நீ என்ன பண்ற, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசி இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், வேற நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, நீங்க யார பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. நான் சொன்னா கேட்பாங்களா? சொல்ற விதமா சொல்லு. நீ எவ்வளவு புத்திசாலி பிள்ளை தெரியுமா? நீ சொல்ற மாதிரி சொன்னா அவங்க கேட்பாங்க. ஆமா ஆமா, சரி நான் சொல்றேன். சரி, எப்படி பேசணுமோ பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுறேன்னு. இந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாம், அவன் நல்லவன் இல்ல, உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பாப்பாங்க, சரியா? சரி, நான் பேசுறேன். அவ்வளவுதான், நீ போன வை. சரி. ஸ்பேனரு, பேசிட்டேன். கொண்டா இட்லிய. ஊட்டி விட டாடி குட்டி பிள்ளை. ஓய், என்ன உன்கிட்ட அப்படியே கொஞ்சம் சிரிச்சு பேசின உடனே எப்படி இட்லி ஊட்டி விட்டு என்ன கவுக்கலான்னு பாக்குறியா? என்னடா இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசுன? அதெல்லாம் இல்ல, என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு எதிரி தான். கொண்டா இட்லிய, நானே சாப்பிட்டுக்குவேன், நீ போ. போனப்பா, இந்த அப்படி அப்படியே உன்னை தாங்கி தடுக்குவேன்னு நினைச்சியாக்கும். இந்த அருக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிடு. என்ன இந்த ஸ்பேனர் பொசுக்குன்னு கையில கொடுத்துட்டு போயிருச்சு? கெஞ்சோன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. ஏன் ஸ்பேனர், இந்த இட்லியும் சாம்பாரையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வை. எங்கே உட்காந்தா நான் சாப்பிடுறது? ஏன், உனக்கு கை இருக்குல்ல, எடுத்துட்டு வா. இங்கதான் உட்காந்துருக்கேன், வா. என்ன என்னையுமே வேலை வாங்குற? நானே கஷ்டப்பட்டு சமைச்சு இப்பதான் உட்காந்துருக்கேன், வா. ஏன் இந்த சாம்பாரையாவது தூக்கிட்டு வா, அது சுடுது.
பக்கத்துல துணி இருக்கும், அதை பிடிச்சு தூக்கிட்டு வா. என்னை என்னான்னு கொடுமைப்படுத்துது இந்த ஸ்பேனரு. இதை கேட்கறதுக்கு இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு ஆள் இல்லை. எங்க அக்கா மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தான்னா என்னை எப்படியா விட்டுருப்பா? இந்த ஸ்பேனர் கிட்ட மாட்டி தவிக்க விட்டுட்டு அந்த கருப்பாயி அந்த வெள்ளை பணியாரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போயிட்டா. பேசாம நமக்கு வேணுங்கிற அளவு சாம்பாரை நல்லா தட்டு நிறைய ஊத்திட்டு உப்பள்ளி போட்டுட்டா என்ன, யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு. மத்தியானமும் உனக்கு அதே சாம்பார் தான். உப்பு அள்ளி போட்டேன்னா நீ அந்த உப்பு சாம்பாரை தான் மத்தியானம் சாப்பிடணும். ஒட்டு கேட்டுக்கிட்டே இரு என்ன நான் பேசுறதெல்லாம். ஆமா, ஒட்டு கேக்குறாங்க. இங்க வரைக்கும் கேக்குது குட்டி பிள்ளை நீ பேசுறது. உன் காதை அந்த பக்கமா திருப்பி வை, கேட்காது. சரி வா சாப்பிடு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ச்சே, யார் யார் வாழ்க்கை எல்லாமோ காப்பாத்துறதுக்கெல்லாம் நான் பிளான் போட்டு கொடுக்குறேன். என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒரு பிளான் போட்டு கொடுங்களேன். அக்கா வருத்தப்படாதீங்கக்கா, அண்ணன் நாளைக்கு வந்துருவாரு. எப்படி தம்பி வருத்தப்படாம இருக்க முடியும்? என் புருஷன். சரிங்கக்கா, அவர் உங்களை அடிக்கிற அளவுக்கு நீங்களும் எதுக்கு விட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்ன பழக்கம்? நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை வேற வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை கண்ணில் இதெல்லாம் பட்டா என்னத்துக்கு ஆகும்? தெரியுது தம்பி, இருந்தாலும் அந்த மனுஷனை திருத்த முடியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டாரு. சரி அதான், அப்போ ஒரு 2 நாள் லாக்அப்ல இருந்துட்டு வரட்டும். அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி அடிக்கலாம் மாட்டாங்க. கொஞ்சம் லேசா மிரட்டி தான் வைப்பாங்க. தம்பி அப்ப நீங்களும் உங்க பொண்டாட்டி செஞ்சது சரின்னு தான் சொல்றீங்களா? அக்கா நியாயமா இந்த வேலையை நீங்களே செஞ்சிருக்கணும். உங்களுக்காக ஒருத்தவங்க எடுத்து செய்யறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இல்ல தம்பி, இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டோங்கிற கோவத்துல நாளைக்கு மறுபடியும் வந்து அடிப்பாருல. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டாலே பயம் வந்துடும். அதுவும் இல்லாம அவர் குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்கும் போது தானே உங்களை அடிக்கிறாரு. ஆமா தம்பி. சரியாயிடும்க்கா, 2 நாள் அங்க இருந்துட்டு வரட்டும். அப்பதான் அவருக்கும் புத்தி வரும். அண்ணன் உங்களை அடிச்சத மலர் அவங்க போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதை ஸ்டேஷன்ல வேற காட்டியிருக்காங்க. அப்படியா? ஆமா பின்ன, எவிடன்ஸ் இல்லாம லாக்அப்குள்ள தள்ளுவாங்களா? என்னமாப்பா, அந்த பிள்ளை தைரியசாலி, அதனால அப்படியெல்லாம் பண்ணிருச்சு. நமக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது. கல்லானாலும் கனவையும் புல்லானாலும் புருஷன்னு எம்பிட்டு அடிச்சாலும் தாங்கி தாங்கியே பழகிட்டோம். அதான் நீங்க பண்ண தப்பு. நான் என்ன தம்பி பண்ணுவேன்? எனக்குன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை பார்த்தீங்களா? எங்க வீட்டு பக்கமும் ஆளுங்க இல்லை, அவங்க வீட்டு பக்கமும் ஆளுங்க இல்லை. அதான் அண்ணனுக்கு இப்படி ஒரு தைரியம். சரிங்கக்கா, இனிமேல் சரியாயிடும். நாளைக்கு வந்துருவாரு என்ன? தம்பி நீங்க ஸ்டேஷன் போனீங்களே, அவரை பார்த்தீங்களா? பார்த்தேன்க்கா, லாக்அப்குள்ள தான் வச்சிருக்காங்க. நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா தம்பி? கொடுப்பாங்க கொடுப்பாங்க. பசி தாங்க மாட்டார் அந்த மனுஷன். அதே மாதிரி நீங்க அடி தாங்க மாட்டேங்கிற நினைப்பு அவருக்கும் இருந்தா உங்க மேல கைய வச்சிருப்பாரா? என்னைக்காவது ஏதாவது ஒரு முடிவு துணிஞ்சு எடுத்து தானே ஆகணும். அது இன்னைக்கு நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்கக்கா. சரியாயிடும், கவலைப்படாதீங்க என்ன? சரிங்க தம்பி. சரி, லோனுக்கு டியூ எல்லாம் கரெக்டா கட்டுறீங்களா? காலையில தான் அரவிந்தங்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்தேன். இப்ப அந்த காசுக்கு தான் சண்டை அன்னைக்கு. சரிங்கக்கா, இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுன்னு தைரியமா இருங்க. உள்ள போங்க. கருப்பா, என்ன கருப்பா, சிஸ்டர் பாத்துருக்கிற வேலையை பத்தியா? ஆமாமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கமுக்கமா வீட்டுல வந்துட்டு என் டைம் ஒன்னும் சொல்லல. மயிலக்கா வந்து சொல்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது. பப்ளிசிட்டி வேண்டான்னு பாத்துருக்காங்க போல. நல்லா பார்த்தாங்க போ. பேசாம கருப்பா, நம்ம ஏரியா கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு சிஸ்டரை நிக்க வச்சிரு. நீ வேறடா, இதுக்கே என் மச்சான் வந்து என் தங்கச்சி அடக்கி ஒடுக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இதுல நான் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு வேற நிக்க வச்சேன்னு வை, அவ்வளவுதான். சும்மாவே இருக்க மாட்டாங்க போல என்ன? அதான் பாரு. ஆனாலும் மயிலக்கா வீட்டுக்காரருக்கு இது தேவைதான். எப்ப பார்த்தாலும் ஒரே அடிதடி சண்டை ரகலை தான். 2 நாள் உள்ள இருந்துட்டு வரட்டும், ஆள் எப்படி வர்றாருன்னு பாப்போம். பார்க்கலாம். நல்லது நடந்தா சரிதான். சரிடா, நான் கடைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு நேரம் ஆச்சு. ஒன்றும் பரவாயில்ல. நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தேல, பரவாயில்ல, இருக்கட்டும் போ. ஐஸ்வர்யாவுக்கு பேசுனியா? இந்த இன்னைக்கு தான் பேசணும்னு நினைச்சிருக்கேன். பேசணும். பேசுடா. இப்ப எப்படியும் கொஞ்சம் கோவம் தணிஞ்சிருக்கும். அவங்க அப்பாவுக்கும் நல்லா கியூர் ஆயிடுச்சுல, இப்ப பேசிப்பாரு. சரி, அப்ப நான் கடை கிளம்புறேன். நீ எங்க ஆபீஸ்க்கா? ஆமாப்பா, அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரி, நானும் வரேன் என்ன? சரி. சாப்பிட்டே ஐசு? அப்பா இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல. இப்போ என்ன செய்யறாரு? தூங்குறாரா? தெரியல, நான் வீட்ல இல்ல. வீட்டுல இல்லைன்னா வெளியே வேற எங்கேயும் வேலையா போயிருக்கியா ஐசு? கடைக்கு எதுவும் போயிருக்கியா? நான் வேணா வந்து உன்னை கூட்டிட்டு போட்டுமா? இல்ல, தேவையில்ல. நான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். வேலைக்கா? என்ன வேலைக்கு ஐசு? நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்கூல்ல தான். ஐசு அப்படியா? சொல்லவே இல்ல. ஏன் ஐசு, இப்ப நீ அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போனேன்னா இங்க நம்ம வீட்டுல இருந்து அந்த ஸ்கூல் ரொம்ப தூரம்ல. இங்க எங்க வீட்ல இருந்து பக்கம்தான்.
ஐசு நீ அங்கேயேவா இருக்க போற? எப்படியும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்போ இங்க இருந்து அங்க வந்து போறது கஷ்டம்லமா? நான் இனி அங்கே வர்றதா இல்லை. ஐசு என்ன இப்படி சொல்ற? அப்புறம் வேற எப்படி சொல்கிறது? உங்ககிட்டயும் ஒன்றும் இல்லை. சரி ஏதாவது பண்ணுங்கன்னாலும் பண்ண மாட்டீங்க. சரி எங்கள் அம்மா அப்பா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அதையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஐஸ்வர்யா என்னம்மா இப்படி பேசுற? இல்லை எங்கள் அப்பா கிட்ட இப்போ காசு வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதான் என்ன நீங்கள்? அதே தான் நானும் கேட்கிறேன். ஏன் இப்ப நான் பாக்குற வேலைக்கு என்ன குறைச்சல்? நீங்கள் வேலை பார்க்குறதுங்கிறதே குறைச்சல் தான். அப்படின்னா உங்க அப்பா பிசினஸ் தானே பண்றாரு. நீ நல்லா சொகுசா மகாராணி மாதிரி வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதானே. எதுக்கு இப்ப வேலைக்கு போற? ஆ அது அது நான் சும்மா வீட்டில் சும்மா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். சும்மா இருக்கிறதுக்காகத்தான் போற தெரியுது. ஏன் போற? உங்க அப்பாவை ஒரு ஸ்கூல் கட்டி விட சொல்லி நீ அதை மேனேஜ் பண்ண வேண்டியதானே. எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற மாதிரி டீச்சர் வேலைக்கு போற? ஓ என்ன மடக்கிறதா நினைப்பா? நான் நியாயத்தை பேசுறேன் ஐஸ்வர்யா. இப்போ உங்க அப்பா பிசினஸ் தான் பண்றாரு. அதுக்காக அவருக்கு அந்த பிசினஸ்ல இருந்து வருமானம் எப்படி வருது? ஆகாசத்துல இருந்து கடவுள் போடுறாரா? அவருக்கு அவரோட கஸ்டமர் கிட்ட இருந்து தானே காசு வருது. எப்படியும் இன்னொருத்தர்கிட்ட அவரும் கை நீட்டி காசு வாங்க தானே செய்யறாரு. புரிஞ்சுக்கோ ஐஸ்வர்யா, பிசினஸா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் அடுத்தவங்களை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்தாகணும். வேலை பார்க்குற எனக்கு சம்பளம் கொடுக்குறவரு முதலாளின்னா, பிசினஸ் பண்ற உங்க அப்பாவுக்கு அவரோட கிளையண்ட் அவரோட கஸ்டமர் தான் முதலாளி. உங்க அப்பாவும் இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி தான் ஆகணும். அவருக்கு ஒன்றும் கொள்ளையில மரத்துல முளைக்கல காசு. இப்படி இருக்கும்போது பிசினஸ் பண்றது வசதி, வேலை பார்க்கறது மட்டும்னு நீ எப்படி பேசலாம்? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நான் பாக்குற வேலை என்ன பொறுத்த வரைக்கும் வசதி தான். இதுல நான் வாங்குற சம்பளம் உன்னை வச்சு காப்பாத்துற அளவுக்கு போதுமானதுதான். நல்ல வசதியாவே வாழ்ற அளவுக்கு நான் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இந்த வருஷத்துல வீடை கட்டிடலாம்னு சொல்றேன். சொந்த வீட்டுல தான் நீ இருக்க போற. இதுக்கு மேல உனக்கு என்ன ஐஸ்வர்யா வேணும்? அப்படின்னா என்னையும் எங்கள் அப்பா அம்மாவையும் ஏமாத்தினது? நான் தான் ஏமாத்தவே இல்லைன்னு சொல்றேனேம்மா. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீயோ உங்க அப்பா அம்மாவோ நினைக்கிற மாதிரி ஒருவேளை நான் ஏமாத்துக்காரனா இருந்திருந்தா இந்நேரம் உங்க அப்பா கொடுக்குற பணத்தையோ இல்ல உங்க அப்பா கொடுக்குற வீடையோ வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பேனா? நல்ல வேலையா போச்சுன்னு வாங்கிக்கிட மாட்டேன். ஐஸ்வர்யா கொஞ்சமாவது யோசிமா. இதுல எங்க அம்மா உங்க அப்பாவை பாக்குறதுக்கு வந்தப்போ எங்க அம்மா கிட்ட வேற உங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சொல்லி விட்டுருக்காங்க, இந்த மாதிரி உங்க பையனை சமாதானப்படுத்துங்க, நாங்க சொல்ற மாதிரி கேட்க சொல்லுங்கன்னு. அவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்க சொல்றத கேளுப்பான்னு. என்ன ஐஸ்வர்யா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உங்க அப்பா அம்மா செய்யறது சரியா? அத்தை வந்தது எனக்கு தெரியாது. அத கூட சொல்லலையா உங்க வீட்டுல? இல்லை சொல்லலை. ஐஸ்வர்யா இங்க பாருமா, நான் வாங்குற சம்பளத்துல உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்த என்னால முடியும். நீ நம்பி என் கூட வந்து இருந்து பாரு. அப்படி நீ என் கூட இருக்கும்போது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்துல நானோ எங்க அம்மாவோ ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னா அப்போ நீ கேளு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு அப்போ கேளு. அதை விட்டுட்டு வாழ்ந்து பார்க்காமலே இந்த வாழ்க்கை சரியா வராதுன்னு அங்க போய் உட்காந்துக்கிட்டா அது என்ன நியாயம் ஐஸ்வர்யா? ஐசு 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 என்னாச்சு? லைன்ல இருக்கியா ஐசு? லைனில் தான் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன், கிளாஸ் டைம். சரி சரி, நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு, இல்லைன்னா எனக்கு ஒரு மிஸ்டு கால் விடு, நான் திருப்பி கூப்பிடுறேன். ம் இவர் பேசுகிறதும் சரியாக தான் இருக்குது. எந்த தப்பும் பண்ணலை, நான் யாரையும் ஏமாத்தலைன்னு சொல்கிறாரு. நம்பி போனால் என்ன? இவர் சொல்கிற மாதிரி வாழ்ந்து பார்க்காமலே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புற வழியை பார்க்கணும். என்ன அண்ணாச்சி, வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? தம்பி வியாபாரம் எல்லாம் நல்லாதான் நடக்குது. மகளுக்கு இந்த மாசம் விசேஷம் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் பணமோட அடுத்த மாசம் தரட்டா? அப்படியா? விசேஷம் என்னைக்கு? இந்த வார கடைசியில தம்பி, பத்திரிக்கை வைக்க வருவேன். சரிங்கண்ணா, சரி சரி பரவாயில்ல, நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. அடுத்த மாசம் கொண்டு வந்து கட்டிடுங்க. சரிங்க தம்பி, நானே ஆபீஸ்ல வந்து சொல்லலான்னு தான் நினைச்சேன், இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க. சரிங்கண்ணே, பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீங்க போய் வேலையை பாருங்க. ரொம்ப நன்றி தம்பி. கருப்பா, என்ன பெரியம்மா இந்நேரத்துல மார்க்கெட் பக்கம் வந்திருக்கீங்க? ஆத்தாளுக்கு கீரை வேணுமா, அதான் வாங்கிட்டு போவோன்னு வந்தோம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. நீ பல வேலைக்காரன், இந்த கீரை வாங்குறதுக்கு ஒருக்க உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணி கேட்டுட்டு தான் நானும் தான் பொண்டாட்டியும் கிளம்பி வந்தோம். சரி வாங்கிட்டீங்கன்னா வாங்க பெரியம்மா, நான் கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விடுறேன். இல்லையா, நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே பொடி நடைய போயிடுவோம், நீ வேலையை பாரு. இல்ல வாங்க பெரியம்மா. இல்லையா கண்ணு, நீ வேலையை பாரு, நாங்கள் பேசிக்கிட்டே போயிடுவோம். ஓகே சரிங்க பெரியம்மா, சரி. மலரு வாத்தே போவோம். நீங்கள் முன்னாடி நடங்கத்தே, வர்றேன். சரி, நான் அந்த வீரா பூக்கடையில் நிற்கிறேன், அங்கே வா என்ன. ம் ஹலோ. ஃபோனில் ஒன்றும் பேசலை, இங்கே பின்னாடி தான் நிற்கிறேன். அட ஆமா, என்ன ஆர்ஜே மார்க்கெட் பக்கம்லாம் வந்திருக்கீங்க?
ஆமா, மார்க்கெட்ல 2 கடைக்காரங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதா இருந்தது, அதான் வந்தேன். ஆ அதான் நானும் கேட்டேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சா? என்ன சேட்டையா? ஐயடா, உங்ககிட்ட சேட்டை பண்ண முடியுமா? அப்புறம் என்னையும் தூக்கி லாக்கப்ல உட்கார வைக்கிறதுக்கா? என்ன பார்ட்னர், என்னை எல்லாரும் பாராட்டுறாங்க, நீங்க மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே திரும்பிக்கிட்டு போனீங்க காலையில. இப்போ அப்படியே தான் இருக்கீங்க. என்ன என்ன ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்ச போயிருவீங்க பார்ட்னர்? எதுக்குமா வம்பு? என்ன வம்பு? ஒரு வார்த்தை பாராட்டுனா என்னவா? பாராட்டுனா என் கண்ணத்தை பதம் பார்த்துட்டு போயிருவீங்க. திட்டுனா உனக்கு என்னடா, நான் இப்படித்தான் இருப்பேன், இதெல்லாம் சொல்லி தானடா கல்யாணம் முடிச்சு உன் வேலையை பார்த்துட்டு போடாம்பீங்க. எனக்கு எதுக்குமா வம்பு? எனக்கு என்னன்னு நான் பேசாம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, என் கண்ணத்துக்கும் நல்லது. ஓஹோ, அப்படின்னா எனக்கு நேன்னு இருக்கிறாரு, எனக்கு நேன்னு இருக்க வேண்டியதுனே. செவனேன்னு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு வண்டியில உட்காருங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு எதுக்கு சொல்லணும்? நான் உங்களையா கூப்பிட்டேன்? எங்க பெரியம்மாவை தான் கூப்பிட்டேன். அப்படின்னா ஆமா. இங்க பாருங்க பார்ட்னர், நானும் அடக்க ஒடுக்கமா உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கலான்னு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து காய் வாங்கி உங்களுக்காக சமைச்செல்லாம் கொடுக்கலான்னு ஆசையா வந்திருக்கேன். என்னை சீண்டி பார்க்காதீங்க. என்ன செய்வீங்களா? நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பப்ளிக்னு பார்க்க மாட்டேன், மார்க்கெட்டுன்னு பார்க்க மாட்டேன். என்னடி என்னையவே மிரட்டுற? என்ன செய்வ? இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்லயே நியூஸ் வந்துடும். என்னன்னு வரும்? பட்டப்பகலில் நட்டநடு மார்க்கெட்டில் கருப்பசாமியை அவரது மனைவி கட்டிப்பிடித்து கதற கதற கன்னத்தில் முத்தமிட்டார் அப்படின்னு. காளி, இந்த வந்துட்டேன்ப்பா. வசூல் பண்ணிட்டியா? இந்த கிளம்பிடலாம். இந்த வந்துட்டேன். ஏய், போனே வரல. வராம தான் பேசுறாங்க. இந்த வந்துட்டேன்டா, இந்த கிளம்பிட்டேன்டா. இந்த கன்னத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இந்த கருப்பசாமிக்கு எவ்வளவு பயம். பெரியம்மா கூப்பிடுற மாதிரி கேட்கல, போங்க. அந்த பயம் இருக்கணும் என்ன? சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. அடியே மீனாட்சி ராட்சசி. கூப்பிட்டீங்களா பார்ட்னர்? அம்மா தாயே மீனாட்சி, இந்த மதுரை மக்களை நீதாம்மா காப்பாத்தணும். மீனாட்சி அம்மன் கோயில் இன்னும் 2 தெரு தள்ளி இருக்கு பார்ட்னர், அங்க போய் கும்பிடணும். இங்க மார்க்கெட்ல நின்று கும்பிட்டா மீனாட்சிக்கு கேட்காது. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. திடீர்னு வீசிங் அதிகமாகிடுச்சு. நான் எப்போவுமே ப்ரிகாஷனோட தான் இருப்பேன். இந்த பனி நாளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டில் சாமி கும்பிடும்போது ஊதுபத்தி கொளுத்துனதில் கொஞ்சம் மாறி போய் பிரச்சனை ஆகிடுச்சு. எப்போ வாங்குற பிராண்ட் வாங்காமல் வேறு பிராண்ட் வாங்கினதில் ஸ்மோக் கொஞ்சம் அதிகமாகி வீசிங் அதிகமாகிடுச்சு. பேச முடியலை, ரொம்ப இருமலாக வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு ஆகிடுச்சு. டாக்டர் சுத்தமாக பேசவே கூடாது, ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கணும், தொண்டைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ போடாமல் இருக்க முடியலையா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பிட்டு தான் வீடியோ மேக் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் டைமுக்கு வீடியோ வர மாட்டேங்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியலை, அதே நேரம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி சொன்னால் அது நல்லா இருக்காது. சரி நல்லா இருக்கேன்னு சொன்னால் அடுத்த உடனே வீடியோ எதிர்பார்ப்பீங்களோன்னு ஒரு பயம், போஸ்ட் போடுறதுக்கு ஒரு பயம். அதனால தான் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருந்துட்டேன். எப்படியும் அப்படி இருக்க மாட்டேன் எப்போவுமே. எனக்கு இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே தெரியலை. இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு போஸ்ட் போடுறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. மொத்தத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரில. இப்போ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நார்மலாக இருந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆனாலும் வீடியோ டெய்லி வந்துடும். அப்படி வீடியோ ஒரு வேளை வரல அப்படின்னா எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ கொஞ்சம் வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது அப்படின்னு நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். மற்றபடி ஒரு நாள் 2 நாள்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வீடியோ வருமானு கேட்காதீங்க. நீங்கள் எதனால் கேட்குறீங்க, ஆர்வத்தில் தான் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களை அப்படி கேட்க வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு தான் நானும் பார்ப்பேன். எனக்கும் அதுதான் ஆசை. உங்களுக்கு பார்க்காம இருக்க முடியலைன்னு தான் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. அதே மாதிரி என்னாலையும் வீடியோ மேக் பண்ணாமல் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் நான் எப்படியும் போட்டுருவேன். அதையும் மீறி 1 நாள் 2 நாள் வரல அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு வேலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்த நாளில் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். இதை ஒரு போஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அது என்னமோ சின்ன பிள்ளை ஸ்கூலில் எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரியே இருக்குது. அது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரில, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது.
அதனால தான் போஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எப்படியும் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் 2 நாள் வரலன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் தென்மதுரை வைகை நதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிகேஎஸ்கே கண்டினியூ பண்ணலான்னு அன்றைக்கே ஒரு போஸ்ட் போட்டு சொல்லியிருந்தேன். அப்புறமும் சிகேஎஸ்கே எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உடம்பு முடியலை, அதனால் மேக் பண்ண முடியாது. நார்மல் ஐட்டம்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ நான் மேக் பண்ணிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணால் வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது. ஒன்று தென்மதுரை வைகை நதி அடிபட்டு போகுது, இல்லைன்னா சிகேஎஸ்கே அடிபட்டு போகுது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கதையையும் மாற்றி மாற்றி போட்டால் கதை கொஞ்சம் குழப்புதுன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்தது. அதுவும் ஒரு காரணம் நிப்பாட்டி வச்சதுக்கு. அதனால தான் டிவிஎன் முடிச்சுட்டு சிகேஎஸ்கே ஆரம்பிக்கலான்னு நினச்சிருக்கேன். அது கொஞ்சம் எபிசோட் தானே பார்த்துருக்கோம், இன்னும் முழுசாக கதைக்குள்ளேயே நம்ம போகலை. அது கொஞ்சம் நல்ல எமோஷ்னலான லவ் ஸ்டோரி தான், உங்களுக்கு நல்லா பிடிக்கிற ஸ்டோரி தான். இருந்தாலும் இப்போதைக்கு அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். என்கிட்ட கதை நிறைய இருக்குது. சரி, ஒன்று முடிச்சுட்டு ஒன்று போடலாம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுமே அப்படின்ட்டு தான் சரி ஒரே நேரத்தில் 2 ஸ்டோரி போடலான்னு ஆரம்பித்தேன். ஆனால் இது ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியலை. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அது மாதிரியே செஞ்சுக்கிடலாம். ஆனாலுமே ஏற்கனவே நம்ம என்றென்றும் காதல் முடிகிற டைமில் தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஆரம்பித்து அது ஓட்டிகிட்டு இருக்கும்போதே கண்டேன் காதலையும் ஆரம்பித்து ஒரே நேரத்தில் 2 ஸ்டோரி ஓட்டணும். அப்போல்லாம் ஒன்றும் இந்த மாதிரி பிரச்சனை வரல. ஆனால் இப்போ என்னமோ அந்த மாதிரி வருது, எனக்கும் என்னன்னு புரியலை. சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு ஸ்டோரியை பற்றி, சரிங்களா? பேசவே ரொம்ப இருமலாக வருது. கொஞ்சம் கேப் விட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சீக்கிரமாகவே ரெகுலராக வந்துடும். இந்த கதையும் நம்ம இந்தாண்டான 60 எபிசோடு வந்துட்டோம். ஒரு 150 எபிசோடு 200க்குள்ளே இதை முடிச்சிருவேன். முடிச்சுட்டு வேறு ஸ்டோரி அந்த சிகேஎஸ்கேவை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா, கருத்து இருக்கா, எதுனாலும் சொல்லுங்கள், சரிங்களா? போயிட்டு வரோம்.